ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 10th 12th என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரொம்ப அட்டன் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், ப்ரிப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அமையும். ஸோ இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்னிங் ரொட்டீனில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் டு 8 o'clock கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து மார்னிங் ரொட்டீனை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பண்ணியிருந்து இல்லை 5 o'clock வந்து நீங்கள் ஏந்திரிச்சிருக்கீங்க. ஏந்திரிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம், ப்ரஷ்ஷிங், பாத்திங் இதுக்கு எல்லாத்துக்கும் அரௌண்டு ஒரு 20 to 30 minutes டைம் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம்மதர் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சஸோ ஒரு யோகா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் மெடிடேஷன் இந்த மாதிரி திங்ஸ் வந்து ஒரு 15 minutesக்கு. இது வந்து எதுக்குன்னா உங்கள் மைண்டும் பாடியும் ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கிறதுக்காக பண்ணுற திங்ஸ் இது எல்லாமே. இதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன ரிவிஷன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் டேயில் நைட் வந்து நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தீங்க லாஸ்ட்டாக, அந்த படித்த டாபிக்ஸோ சாப்டரோ வந்து எடுத்து ஒரு 1.5 hours ஒரு 1 hour ஒரு 15 minutes கிட்ட அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் ப்ரீவியஸாக படித்த திங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா மனசில் பதிவாக இருக்கும். ஒரு அரௌண்டு 8 மணி வரைக்கும் இந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் முடிச்சுட்டு ஒரு 1 hour நீங்கள் அந்த 1 hourல வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை அதர் ஏதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எதுனாலும் நீங்கள் அதை முடிச்சுட்டு மறுபடியும் மிட் மார்னிங் ஒரு 9 o'clock to 12 o'clock அனதர் ஒரு 3 hours எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு கோர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக எடுத்து படிக்கணும். அந்த கோர் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ ஒரு கோர் சப்ஜெக்ட் அதை எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஒரு 1 hour ஒரு 1.5 hour வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் கோர் சப்ஜெக்டை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, முக்கியமான திங் வந்து இப்போ இந்த கோர் சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் பேசிக்கான அந்த ஃபண்டமெண்டலான திங்ஸ் என்னென்னவோ அதை வந்து மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பேசிக்ஸில் இருந்து தான் அதர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டிரைவ் ஆகும். ஸோ நீங்கள் பேசிக் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் மூலமாக அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுது, ஃபார்முலாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இஃப் தியரிட்டிக்கல் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மறக்காமல் ரொம்ப 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 முக்கியமான திங் இங்கே தான் எல்லாருமே இங்கே இந்த ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிஸ் வந்து நீங்கள் நிறையா படிப்பீங்க. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரியான திங்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறீங்க. பட் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ எனி ப்ராப்ளம் ஆர் கொஷின்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதுக்காகவே ஒரு 2 hours கிட்டே எடுத்துங்க. இந்த 1 hourல உங்களோட கோர் சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆஸ் வெல் அஸ் அந்த கோர் சப்ஜெக்டில் இருக்க சாப்டரோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஃபார்மில் இதையும் கவர் பண்ணிங்க. ப்ராப்ளம் சால்விங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் இருக்குது பாருங்கள். லன்ச் பிரேக் ஒரு 1 hour கொடுத்துருக்கோம். 12 to 1. ஆக்சுவலாக நீங்கள் 1 hourமே எடுத்துக்க மாட்டீங்க லன்ச் சாப்பிட. அரௌண்ட் ஒரு 20 minutes ஒரு 1/2 hour எடுத்துக்கிட்டாலும் பேலன்ஸ் அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் உங்களை மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக ஒரு டைம் இருக்குது. சரி, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு ஹோல் ஃபுட்டாக வந்து எடுத்துக்குங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு அந்த மாதிரி வேணாம். நல்ல ஒரு வீட்டில் குக் பண்ண ஃபுட். அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் புக் பார்க்க வேணாம். அந்த 1 hour வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி எடுத்துங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 o'clock to ஒரு 4 o'clock ஒரு 3 hours டைம் எடுத்துங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களோட 3rd ஸ்டடியிங் டைமு. மார்னிங்லேருந்து பார்த்தோன்னா இது வந்து 3rd ஸ்டடியிங் டைம் மாதிரி வந்துடும். இதில் வந்து நீங்கள் மார்னிங் என்ன ஒரு சப்ஜெக்ட் அந்த கோர் சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம், அந்த கோர் சப்ஜெக்டில் எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சாப்டரோட முக்கியமான திங்ஸ், அந்த சாப்டரோட மெயின் லைஃப் என்ன அவங்க இன்டெப்த்தாக அதில் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரியான டாபிக்ஸாகவும் இருக்கட்டும், சாப்டர்ஸ் லெசன்ஸாக இருக்கட்டும், பேராகிராஃப்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன தான் நீங்கள் வந்து தியரட்டிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து 2 hours கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தியரிஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஜென்ரல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களோட ஓன் வேர்ட்ஸ்க்குமே மார்க் வந்து கண்டிப்பாக அலாட் பண்ணுவாங்க. பட் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு உங்களோட ஓன் வேர்டில் நீங்கள் ஆன்சரை டிரைவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு 15 minutesக்கு பிரேக் எடுத்துங்க.
ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் கிட்ட பிரேக் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஜூஸ் சம்திங், மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஆர் எக்ஸசைஸ், ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் மாதிரி, ஒரு கண்ணை மூடி உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி உங்களை செப்பரேட்டடாக ஒரு அலோனா அந்த மாதிரி இருங்க. நீங்கள் ஓகே இது ஷார்ட் பிரேக் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போகிறது வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அது நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் ஆவீங்க. மறுபடியும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான். என்ன எக்ஸாம்ஸ் பாருங்கள், ஒரு 15 டேஸ் ஆர் ஒரு 1 மந்த் தான் நடக்க போகுது. இந்த ஒரு 1 மந்த் நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த ஸ்டடி பிளானை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ்க்கு வாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட ஷெடியூலை நீங்கள் எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு பிரேக் எடுத்து முடிச்சாச்சு. மறுபடியும் ஈவினிங் பாருங்கள், ஒரு 4:15 ஆர் ஒரு 4:30க்கு உட்காந்துட்டு மறுபடியும் ஒரு 2.5 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. இப்போது நம்ம அங்கே ஒரு கோர் சப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ கோர் சப்ஜெக்ட் வேணாம், மார்னிங்லேருந்து நீங்கள் கோர் சப்ஜெக்ட் படித்து ரொம்ப ட்ரையாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு லாங்குவேஜ் ஆர் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் அதே தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்லே ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரியான திங்ஸில். அது இல்லாமல் நீங்கள் கிளாஸில் எடுக்கிற நோட்ஸாகவும் இருக்கட்டும், உங்களோட புக்ஸாக இருக்கட்டும், அதை வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஆகணும். அதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். தெரியலனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லைனாலும் டீச்சர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் மார்னிங்லேருந்து படித்து ரிவைஸ் பண்ணிவிட்டு வரீங்க, வந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இப்போ மார்னிங் படித்த ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், அது ரிலேட்டடான சாம்பிள் கொஷின் பேப்பர் ஆர் மார்க் டெஸ்ட் இருக்குது, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இந்த மாதிரியான திங்ஸு இதை எடுத்து வச்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் படித்த கொஷின்ஸ் வந்து வந்திருக்கா, எத்தனை இயரில் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அது உங்களுக்கு தெரியுதா, எப்படி வந்து ஆன்சர் இதுக்கு ஃப்ரேம் பண்ணலாம், அந்த மாதிரியான திங்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்து இந்த மாதிரியான கொஷினுக்கு எப்படி ஆன்சர் ஃப்ரேம் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாவே போதும். உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எடுத்துங்க. மெயினாக இங்கே இந்த 2 ஹவர்ஸ் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான். ஒன்று வந்து அங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே கொஷின் பேப்பர் சால்விங். இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்திக்கிறீங்களோ அது வந்து உங்கள் லைஃபுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம டின்னர் பிரேக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து ஒரு 1 ஹவர் டின்னர் பிரேக். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் ஃபுட்டு, நல்ல ஒரு ஃபுட்டாக, ப்ராசஸ் ஃபுட்லாம் இல்லாமல் கடையில் வாங்காமல் நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க உங்களை. ஒரு லாங் வாக் போகிறதா இருக்கட்டும், இல்லை அனதர் ஒரு புக் ஏதாவது நீங்கள் ரீட் பண்ணுறது, பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை வேறு யார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கலந்து பேசுகிறது, இந்த மாதிரியான திங்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களை ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சோஷியலாக கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்லேயும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. மறுபடியும் நைட்டு ஒரு ஃபைனல் ஸ்டடி டைம் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் இன்றைக்கி என்னென்ன படித்தோம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸ்லேயே எழுதி அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் எக்ஸாமில் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து வரும். ஆஸ் வெல் அஸ் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, எப்படி சால்வ் பண்ணுறது என்ன ஏதுன்னு. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த டைம், அதை வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண நார்மலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபார்முலா அதெல்லாம் வந்து அந்த வேல்யூஸாக இருக்கட்டும், யூனிட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டுக்குங்க. ஆஸ் வெல் அஸ் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் டே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே போட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் டெய்லி நைட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிமைண்டர் மாதிரி, ஓகே நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம், அந்த ஒரு குவாலிட்டி நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். நாளைக்கு எந்த மாதிரியான டாப்பிக்காக இருக்கட்டும், சாப்டராக இருக்கட்டும், சப்ஜெக்டாக இருக்கட்டும், எதை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து டிசைட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு இதோட இந்த ஸ்டடி பிளான் வந்து முடியுது. ஸோ ஸ்லீப் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 5 ஒரு 7 hours ஸ்லீப் வந்து எடுத்துங்க. ஏன்னா உங்கள் பாடி அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ரொம்ப இதாக இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ 7 hours ஸ்லீப் வந்து இனஃப் தான். கண்டிப்பாக உங்களால் மார்னிங் வந்து திருப்பி 5 o'clock வந்து எழுந்திரிக்க முடியும். மறுபடியும் எழுந்திரிங்க, இந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னல் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டடி இன்னும் ஒரு பிளானை போட்டு கொடுத்தாச்சு. காலையிலேருந்து ஒரு நாளை வந்து 3 மணி நேரமாக பிரிக்கிறோம். ரெஸ்ட்டுக்கு ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். சரி, இது என்ன யூஸு, இப்படிலாம் பண்ணோன்னா என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு திங்கு கன்சிஸ்டன்சி தான். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கனால நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஸ்டடி பிளானை உங்களுக்குள்ளே அடாப்ட் பண்ணி நீங்கள் திருப்பி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே கன்சிஸ்டண்ட்டான ஒரு குவாலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ எந்த ஒரு விஷயம் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்களோ அதையும் தாண்டி பிரேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மெயினாக எதுக்குன்னா உங்களோட மென்டல் ஃபெட்டிக் இல்லாமல் இருக்கிறதுக்காக. என்ன இப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகாமல் அப்பப்போ பிரேக்ஸும் எடுத்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்கனால மேபி உங்களுக்கு தண்ணி தாகம் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். பட் இருந்தாலும் அரௌண்ட் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக கன்சியூம் பண்ணிக்கிங்க. எப்பயுமே உங்ககிட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸ்லேயும் லைஃப்லேயும். இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக குட் லக் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நாளைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் 10th 11th 12th வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவுமே வந்து நம்ம போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஸோ அதையும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா படிங்க. நம்ம காலேஜ் அட்மிஷன் ஆஸ் வெல் அஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்மிஷன் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரிலேட்டட் உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலுமே நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட கரியர் டெவலப் பண்ண ஃபர்தர் எனி கைடன்ஸ் வேணுனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. எனி டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.